லேடெக்கை பயன்படுத்தி அடிப்படை கணக்கு டைப்செட்டிங் செய்வது குறித்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. வழக்கம் போல 3 சாளரங்களை திறந்திருக்கிறேன். maths.tex என்பது மூல பைல். இரண்டாம் சாளரம் இந்த பைலை தொகுக்க உதவுகிறது. வெளியீட்டு பைலான maths.pdf பிடிஎஃப் உலாவியில் இருக்கிறது. இந்த உலாவி பிடிஎஃப் பைலின் மிக சமீபத்திய பதிப்பை காட்டுகிறது. இப்போது கணக்கில் பயன்படுத்தும் கிரேக்க குறிகளுடன் துவக்கலாம். $குறி மூலம் கணக்கு எக்ஸ்பிரஷன்களை எழுதுகிறோம் என லேடெக்குக்கு சொல்லலாம். உதாரணமாக ஆல்பாவை உருவாக்க $alphaவை பயன்படுத்தலாம். தொகுக்கும்போது ஆல்பா கிடைக்கிறது. அதேபோல் பீட்டா, காமா, டெல்டா என்று மற்றவற்றையும் எழுதலாம். இவற்றை தொகுத்தால் என்ன நடக்கிறது என பார்க்கலாம். இந்த கிரேக்க குறிகளின் முழு பட்டியலை லேடெக்ஸ் குறித்த ஸ்டாண்டார்ட் டெக்ஸ்ட் புத்தகங்களில் இருந்தோ இணையத்தில் இருந்தோ பெறலாம். கணக்கு கூற்றுகளில் வெற்று இடங்களின் கோட்பாட்டை அடுத்து பார்க்கலாம். அதற்கு முன் இவற்றை அழித்துவிட்டு இதை தொகுக்கலாம். ஆல்பா a ஐ எப்படி உருவாக்குவது? ஆல்பா a என முயற்சி செய்யலாம். அதுதானே வேண்டும்? ஆல்பாவை a ஆல் பெருக்கினால் என்ன வரும்? ஆல்பா a ஐ நாம் முயற்சி செய்யலாம். லேடெக்ஸ் ஆல்பா a என்பது அறுதி செய்யாத கன்ட்ரோல் சீக்வென்ஸ் என்று புகார் சொல்கிறது. அதாவது அதற்கு இந்த கட்டளை புரியவில்லை. இதை சரிசெய்ய நாம் வெற்று இடத்தை மூல பைலில் இருத்தி வெளியீட்டில் உதாசீனம் செய்வோம். முதலில் இங்கிருந்து வெளியே போகலாம். மீண்டும் தொகுக்கலாம். இது ஆல்பாவை a ஆல் பெருக்க ஆல்பா a விடை என்கிறது. இப்படியாக வெற்று இடங்கள் கட்டளைகளை மூல பைலில் பிரிக்கின்றன. ஆனால் அவை வெளியீட்டில் காண்பதில்லை. வெளியீட்டில் வெற்று இடங்கள் இருக்க வேண்டுமென்றால் லேடெக்குக்கு அப்படி தெளிவாக சொல்ல வேண்டும். உதாரணமாக ஆல்பா ரிவர்ஸ் ஸ்லாஷ் வெற்று இடம் a. தொகுக்கலாம். இது இங்கே ஒரு வெற்று இடம் கொடுத்திருப்பதை பாருங்கள். வெவ்வேறு அளவு வெற்று இடத்தை நுழைக்கலாம். உதாரணத்துக்கு அடுத்த வரிக்கு போகலாம். குவாட் a. இதோ அந்த வெற்று இடம் இருக்கிறது. ஆல்பா q குவாட் a என்றால் இன்னும் அதிக வெற்று இடம் ஒதுக்கப்படுகிறது. இந்த கட்டளைகளை ஒன்றாக்கலாம். பாருங்கள், இன்னும் பெரிதாக இருக்கிறது. கட்டளை hspace ஐ பயன்படுத்தினால் இன்னும் பெரிய வெற்றிடம் இருக்கும்.
இங்கே ஏன் இந்த முதல் வரி ஒதுங்கியிருக்கிறது? ஏனெனில் இது பாராவின் ஆரம்பம். இதை இப்போது இங்கே நகர்த்தலாம். இப்போது குறைந்த இடத்தை உருவாக்குவதை காட்டப் போகிறேன். அது இதனால் செய்யப்படும். ஸ்லாஷ் கமா ஆ. பாருங்கள், கடைசி ஒன்றில் இரண்டுக்கும் நடுவே வழக்கத்தை விட சிறிய இடமே உள்ளது. இது ஸ்லாஷ் கமா கட்டளையால் உருவாக்கப்பட்டது. இப்போது உரைப்பாங்கில் இருந்து கணக்கு பாங்குக்கு போக செய்ய வேண்டிய எழுத்துரு மாற்றங்களை பார்க்கலாம். உண்மையில் அது இங்கேயே தெளிவாக இருக்கிறது. இங்கே ஆ இருக்கிறது, வெளியீட்டில் இருக்கிறது. ஆனால் இங்கே உள்ளதை விட வெளியீட்டில் உள்ள எழுத்துரு வித்தியாசமாக இருக்கிறது. இதை இருபுறமும் டாலர் குறியை எழுதி சுலபமாக சரிசெய்து விடலாம். இங்கேயும் அங்கேயும் எழுத்துருக்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. லேடக்கின் ஆரம்ப பயனாளர்கள் பொதுவாக செய்யும் தவறு வேரியபிள்களில் எழுத்துருவை ஒரே மாதிரி வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான். கழித்தல் குறிக்கும் டாலர் குறியை பயன்படுத்த வேண்டும். இதற்கு இவற்றை நீக்கிவிடலாம். இதை தொகுக்கலாம். ஆல்பா ஆ வின் எதிர்மறை மைனஸ் ஆல்பா ஆ என எழுதுவோம். அப்படி செய்தால் நடப்பதை பார்க்கலாம். தொகுக்க. கழித்தல் குறி இங்கேயும் இங்கேயும் சின்ன கோடாக இருப்பதை கவனியுங்கள். இதை சரிசெய்ய கழித்தல் குறியை டாலருக்குள் கொண்டு போய் விடலாம். இப்போது கழித்தல் குறியை டாலருக்குள் இங்கே எழுதுகிறோம். ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இதை இப்படியே வைத்துக்கொண்டு இங்கே கழித்தல் குறியுடன் பிரதி எடுத்து ஒட்டலாம். நடப்பதை பாருங்கள். இங்கே கழித்தல் குறிக்கும் இங்கே கழித்தல் குறிக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இதுவும் லேடக்கின் ஆரம்ப பயனாளர்கள் பொதுவாக செய்யும் தவறு. இதுதான் கணக்கு குறிகளில் வேண்டியது. இந்த டாஷ் வேண்டாம். அடுத்து பிராக் கட்டளையை விவரிக்கலாம். இது பின்னங்களை உருவாக்க பயன்படுகிறது. இதை தொகுக்கலாம். பிராக் ab. இது உருவாக்குவது a by b. இங்கே a மற்றும் b சிறிதாக தோன்றுவதை பாருங்கள். உதாரணமாக a by b is created by. இங்கே a மற்றும் b அளவையும் இங்கே a by b அளவையும் ஒப்பிட்டு பாருங்கள்.
கட்டளை frac ஒரு வெற்றிடம் வந்து விட்டால் முடிந்து விடுகிறது. அது 2 argumentகளை எதிர்பார்க்கிறது. முதல் ஆர்குமென்ட் ஆ மேலெண்ணாகவும் இரண்டாம் ஆர்குமென்ட் ப் கீழெண்ணாகவும் கொள்ளப்படும். ஆகவே frac ab இங்கு வெற்றிடம் இல்லாமல் அதே விளைவை கொடுக்கும். அதே விடையை கொடுத்தது. ஆ ப் நடுவில் உள்ள வெற்று இடத்தால் பிரச்சினை ஏதும் இல்லை. சரி, நாம் அப் பை சிடி என்று உருவாக்கலாம். லேடக்கில் ஆர்குமென்ட்கள் அடைப்புக்குறிகளால் மூடப்படும். உதாரணமாக $frac ab by cd என உள்ளிடலாம். இதோ இருக்கிறது. ab by cd இங்கே இருக்கிறது. அடைப்புக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் ஒரே ஆர்குமென்டாக எடுத்துக்கொள்ளும். ஆகவே எந்த சிக்கலான கூற்றையும் அடைப்புக்குள் எழுதலாம். உதாரணமாக frac ab பின் இங்கே one plus frac cd by ef. மூடலாம். இதை பாருங்கள். சிக்கலான கூற்றான ab divided by 1 plus cd by ef ஐ உருவாக்கிவிட்டோம். இந்த கட்டளை சொல்வது முதல் ஆர்குமென்டான ab மேலெண்ணில் வர வேண்டும். இரண்டாம் ஆர்குமென்ட் கீழெண்ணாக போக வேண்டும். அது 1 plus cd by ef. இந்த அம்சத்தை பயன்படுத்தி சிரமமில்லாமல் எந்த சிக்கலான கூற்றுகளையும் டைப்செட் செய்திடலாம். இப்போது கீழ் ஒட்டு எண் மேல் ஒட்டு எண் ஆகியவற்றை பார்க்கலாம். இதை அழிக்கலாம். எக்ஸ் கீழ்க்கோடு ஆ என்பது எக்ஸ் ஒஃப் ஆ ஐ உருவாக்குகிறது. ஆவின் அளவு தானியங்கியாக சரியான விகிதத்தில் குறைந்து அமைகிறது. எக்ஸ் கீழ்க்கோடு அப் என்னவாகும்? செய்து பார்க்கலாம். எக்ஸ் அப் ஒரு டாலர் குறியை இடுவோம். எக்ஸ் சப் அப் என்று எதிர்பார்த்திருந்தால் ஏமாந்து போவோம். எக்ஸ் சப் ஆ ப் தான் கிடைக்கிறது. ஏனெனில் கீழ்ஒட்டு கட்டளை ஒரே ஒரு ஆர்குமென்ட்டை தான் எதிர்பார்க்கிறது. ஆகவே ஆ ஐ இட்டதாக எடுத்துக்கொண்டது. அப் பெருக்கல் தொகை கீழ்ஒட்டாக வரவேண்டும் என்றால் அதை நாம் அடைப்புக்குள் எழுத வேண்டும். உதாரணத்துக்கு நாம் இவை அனைத்தையும் அடைப்புக்குள் எழுதுவோம். நடந்துவிட்டது. மேல் ஒட்டுக்குறிகள் ஒரு கேரட் அல்லது மேல்நோக்கிய அம்புக்குறியால் உருவாகிறது. உதாரணத்துக்கு எக்ஸ் இன் 3 மடங்குக்கு எழுத வேண்டியது எக்ஸ் மேலம்புக்குறி 3. சாதாரண உரை திருத்திகளில் அது இப்படித்தான் காணப்படும். எக்ஸ் மேல் அம்புக்குறி 3. அதை ஒரு டாலருக்குள் அடைக்கலாம். தொகுக்கலாம். எக்ஸ் இன் 3 மடங்கு கிடைக்கிறது. மீண்டும் அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி சிக்கலான கூற்றுகளை கீழ் மேல் ஒட்டுக்குறிகளாக அமைக்கலாம். உதாரணமாக எக்ஸ் இன் 3 மடங்கு, இதன் ஆ மடங்கு, இதன் 2.5 மடங்கு.
தருவது xன் 3 மடங்கு. இது முழுவதும். இந்த 3 வேண்டாமென்றால் நீக்கிவிடலாம். இப்போது xன் a மடங்கு இதன் 2.5 மடங்கு வந்துவிட்டது. இதற்கு ஒரு கீழ்ஒட்டும் சேர்க்கலாம். கீழ்ஒட்டு பீட்டா, துணை கீழ்ஒட்டு CE. கீழ்ஒட்டை மூடலாம். அடுத்த மட்டம் $குறி. இதோ வந்துவிட்டது. xன் a மடங்கு இதன் 2.5 மடங்கு கீழ்ஒட்டு பீட்டா, துணை கீழ்ஒட்டு CE. இப்போது சில பொதுவான குறிகளை பார்க்கலாம். இதை தொகுக்கலாம். கரும்பலகை சுத்தமானது. a சமம் b, a சமமில்லை b. இதை பாருங்கள், bக்கு சமமில்லை. அடுத்த வரிக்கு போகலாம். a bஐ விட அதிகம். a bக்கு அதிகம் அல்லது சமம். a bக்கு மிக அதிகம். என்ன ஆகிறது என பாருங்கள். a bஐ விட அதிகம். a bக்கு அதிகம் அல்லது சமம். a bக்கு மிக அதிகம். இதேபோல குறைவு. bஐ விட குறைவு. a bஐ விட குறைவு அல்லது சமம். a bஐ விட மிக குறைவு. இதை பாருங்கள், குறைவு அல்லது சமம். bஐ விட மிக குறைவு. a ரைட் அரோவ் b, a லெஃப்ட் அரோவ் b, a லெஃப்ட் ரைட் அரோவ் b. இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். a டைம்ஸ் b, என்ன ஆகிறது என பார்க்கலாம். a டைம்ஸ் b இங்கிருக்கிறது. a பிளஸ் c டாட்ஸ் பிளஸ் b. a கமா l டாட்ஸ் கமா b. சரி, c டாட்ஸ் எனில் புள்ளிகள் நடுவில் வரும். l டாட்ஸ் எனில் புள்ளிகள் கீழே வரும். அதேபோல v டாட்ஸ், d டாட்ஸ் ஆகியவற்றையும் உருவாக்கலாம். இன்ஃபினிட்டி ஐ இந்த கட்டளையால் உருவாக்கலாம். infty இன்ஃபினிட்டி. குறியை பாருங்கள். சம் கட்டளையையும் உருவாக்கலாம். சம் கட்டளையை பாருங்கள். சம்மேஷன் குறி. கீழ்ஒட்டு மற்றும் மேல் ஒட்டுகளையும் சேர்க்கலாம். I ஈக்வல்ஸ் 1. மேல் அம்புக்குறி 100. இது மேல் ஒட்டு. இதோ I ஈக்வல்ஸ் 1 through 100. நாம் ப்ராடக்ட் ஐயும் உருவாக்கலாம். இந்த பை குறியை பாருங்கள். இன்டெக்ரல் ஐயும் உருவாக்கலாம்.
கீழ் ஒட்டும் கூட பீட்டாவின் 2 மடங்கு. இன்டெக்ரல் அன்இன்டெக்ரல் கீழ்வொட்டு a மேல்வொட்டு பீட்டா ஸ்க்வேர். சரி, அடுத்து தாய் தொகுதி என்னும் மேட்ரிக்ஸுக்கு போகலாம். இதையெல்லாம் நீக்கலாம். இதை தொகுக்கலாம். கரும்பலகை சுத்தமானது. இதற்கு தேவையான கட்டளை use package amsmath. இந்த பேக்கேஜ் சில கூடுதல் கட்டளைகளை தருகிறது. சிலவற்றை இப்போது பயன்படுத்தலாம். ஆம்பர்சாண்ட் எனப்படும் அண்டுக்குறி நெடுபத்திகளை பிரிக்க பயன்படுகிறது. மேட்ரிக்ஸை எப்படி உருவாக்குவது? begin matrix A B end matrix. டாலர் குறிகளை இடலாம். இந்த AB ஐ பாருங்கள். இதற்கு இரண்டாம் வரியை சேர்க்க எண்ணினால் அது பின்சாய் கோடுகளால் செய்யப்படும். 1 2 வரிகள் 2 பின்சாய் கோடுகளால் பிரிக்கப்படும். எழுதலாம் C D E. இரண்டாம் வரியில் 3 உள்ளீடுகள். இதோ C D E. இதை இப்படியும் எழுதலாம். முதல் வரி, இரண்டாம் வரி, மூன்றாம் வரி. விளைவு அதேதான். ஒருவேளை இங்கே p மேட்ரிக்ஸ் இட்டால் இதுதான் கிடைக்கிறது. இங்கே b மேட்ரிக்ஸ் இட்டால் இதை இங்கே பாருங்கள். இன்னும் சிக்கலான மேட்ரிக்ஸ்களை இப்படி உருவாக்கலாம். இதை அழித்துவிடலாம். ஒரு கட்டளையை இங்கே முன்னேயே எழுதியிருக்கிறேன். பிரதி எடுத்து ஒட்டுவோம். இது ஏன் முன்னாலேயே தெரியவில்லை எனில் இது எண்ட் டாக்குமென்ட் கட்டளைக்கு கீழே இருந்தது. அப்படி இருப்பது உதாசீனம் செய்யப்படும். இதோ இன்னும் சிக்கலான ஒன்றை உருவாக்கிவிட்டோம். 4 வரிகள் உள்ளன. முதல் வரியில் A B Z வரை. இரண்டாம் வரியில் A ஸ்க்வேர் B ஸ்க்வேர் Z ஸ்க்வேர் வரை. மூன்றாம் வரியில் V டாட்ஸ் மட்டுமே. கடைசி வரியில் இது உள்ளது. லேடக் கட்டளைகள் பொதுவாக மேல் கீழ்நிலை எழுத்துக்களை உணரும். உதாரணமாக மேல்நிலை B என இதை மாற்றினால் என்ன ஆகிறது? விளைவு வேறாக இருக்கிறது. பொதுவாக லேடக்கின் கட்டளைகள் கீழ்நிலை எழுத்துக்களே, மேல்நிலை எழுத்து அல்ல. லேடக்கை விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் பயன்படுத்துவோர் இதை நினைவில் கொள்ள வேண்டும். துவக்க லேடக் பயனாளர்கள் ஒவ்வொரு மாற்றத்துக்கு பின்னும் தொகுக்க வேண்டும். இது அவர் செய்த மாறுதல்கள் ஒப்புக்கொள்ளக்கூடியவை என்பதை உறுதி செய்யும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நன்றி.